திருவண்ணாமலையில் அரசு பள்ளிக்கு முட்டை கொடுக்க சென்ற மினி வேனில் இருந்து முட்டைகள் சரிந்து விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. முட்டையை ஏற்றிக் கொண்டு சென்ற வாகனம் வளைவில் திரும்பும் பொழுது முட்டைகள் சாலையில் சிதறின. சுமார் 3000 முட்டைகள் உடைந்ததாக கூறப்படும் நிலையில் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. செந்துறை, அங்கனூர், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வெயிலால் பாதிக்கப்பட்டு வந்த மக்கள் இந்த மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. குத்தாலம், மணல்மேடு, செம்பனார்கோவில் உள்ளிட்ட பல பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து காற்றுடன் மழை பெய்தது. இந்த மழை தோட்ட பயிர்களுக்கு நீர்ச்சத்தை அளிக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூர் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. பெரம்பலூர் நகரம் மட்டுமின்றி குன்னம், அந்தூர், மேலமாத்தூர், சித்தடி, பேரடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் அந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாகப்பட்டினத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. வேளாங்கண்ணை, புத்தூர், சிக்கல், கீழ்வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலோடு கனமழை பதிவானது. வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் மிதமான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர், மன்னார்குடி, சேந்தமங்கலம், கொரடாச்சேரி, மாங்குடி, விளமல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டக்கூடிய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை, கல்லாறு மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 1 மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. உதகை மற்றும் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. உதகை நகரில் தாவரவியல் பூங்கா, மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம், தலைக்குந்தா, மாவட்ட ஆட்சியரகம் போன்ற பகுதிகளில் மழை பெய்தது. உதகை நகரில் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக கடும் குளிரும் நிலவுகிறது. கொடைக்கானலில் பச்சை பசேல் என காட்சியளிக்கும் மலை முகடுகளின் இடையே தவழ்ந்து சென்ற மேக கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் உற்சாகமடைந்தனர். அப்பகுதிகளில் சாரல் மழையும் பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. ஆடி மாத 4வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் பவனி விமர்சையாக நடைபெற்றது. வைர கிரீடம், மலர் அலங்காரங்களுடன் லட்சுமி சரஸ்வதி தேவியருடன் தங்கத்தேரில் காமாட்சி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கமிட்டு திரளான பக்தர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து எடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கொள்முதல் நிலையத்தில் தரமற்ற தார்பாய்களை கொண்டு மூடப்பட்டதால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமானதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வெள்ளாள விடுதி கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் தார்பாய்களை கொண்டு மூடப்பட்டுள்ளன. இந்த தார்பாய்கள் தரமற்று கிழிந்திருப்பதால் தொடர் மழையால் நெல் மூட்டைகள் அனைத்தும் சேதமடைந்து வருவதாகவும்
நெல் மணிகளை வைக்க கூடார வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். அடியக்கமங்கலம், கிடாரன்கொண்டான், புதுக்காலடி உள்ளிட்ட இடங்களில் திடீரென கனமழை பெய்தது. அப்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் வராததால் கர்ப்பிணிகள், குழந்தைகள், வயதானவர்கள் அவதிக்குள்ளாகினர். கர்நாடக மாநிலம் சிவமொகாவில் உள்ள துங்கா அணை முழு கொள்ளளவை எட்டியதை சிறப்பு வழிபாடு மூலம் பெண்கள் கொண்டாடினர். நீரை தாயாக பாவித்தும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பெண்கள் ஆரத்தி எடுத்து வழிபாடு நடத்தினர். மகான் ராகவேந்திரரின் குருவான விஜயேந்திரரின் 412வது ஆராதனை விழா கும்பகோணத்தில் உள்ள அவரது ஜீவ சமாதியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராகவேந்திரர் தீட்சை பெற்று சேவை செய்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் விஜயேந்திரரின் ஆராதனை விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பசு, யானை, குதிரை உள்ளிட்ட விலங்குகளுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொள்வர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாணவர் சேர்க்கை இல்லாததால் தொடக்கப்பள்ளி ஒன்று மூடப்பட்டது. சல்லிப்பட்டி கிராமத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக 3 தலைமுறையினர் கல்வி பயின்று வந்தனர். தற்பொழுது எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் மாணவர் சேர்க்கை முற்றிலும் குறைந்தது. இங்கு படித்த மாணவர்கள் கிராமத்து அருகே உள்ள பள்ளிகளுக்கு செல்ல தொடங்கினர். கடந்த ஆண்டு 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்ற நிலையில் தற்பொழுது ஒரு மாணவர் கூட இல்லாததால் அரசு உதவி பெறும் இந்த தொடக்கப்பள்ளி மூடு விழா கண்டுள்ளது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியை அடுத்த அம்புக்கோவிலில் 100 ஆண்டு பழமையான ஸ்ரீ உடையப்பர் கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முளைப்பாரி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. சண்டை மேளம் முழங்க ஜல்லிக்கட்டு காளை, குதிரை நடனத்தோடு திரளான பெண்கள் முளைப்பாரி எடுத்தனர். கேரளாவில் இருந்து கோவைக்கு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 93 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கக்கட்டிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வாடையார் சோதனை சாவடியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக கேரளாவில் இருந்து வந்த அரசு பேருந்தை நிறுத்தி சோதனையிட்டனர். பேருந்தில் பயணித்த முகமது என்பவரிடம் இருந்து 700 கிராம் எடை கொண்ட 3 தங்கக்கட்டிகள், வளையல்கள் இருப்பது தெரியவந்தது. உரிய ஆவணம் என்று எடுத்து வரப்பட்ட தங்கத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.